செய்தித்தாளில் பார்த்தீங்களா? நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. திமுகவுக்கு புதிய பொதுச் செயலாளர். கைதட்டுங்க. யார் புதிய பொதுச் செயலாளர் சொல்லுங்க. நானும் பார்த்துட்டேன் சார். அது ஒரு பிழை. ஓகே, ஏன்னா அதுலேயே மேலே கழக பொருளாளர் சார். அது ஒரு அச்சுப்பிழையா? அச்சுப்பிழை, எழுத்துப்பிழை, அச்சுப்பிழை, ஏதோ ஒன்று இருக்கட்டும். அது ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பாக டைப் பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும், அது எளிதில் கடந்து விடக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாது, பெற்ற பிள்ளையை விட அதிகமாக நேசித்தார் முரசொலி. ஏன்னா ஒரு எழுத்தாளன்றதுனால அவருக்கு அந்த தமிழ் மீது இருக்கும் கலைஞர் கருணாநிதி. அவர் கூட இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 10 பேர் ப்ரூஃப் பார்த்துருப்பாங்க. 10 பேர் ப்ரூஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட போகும்போது அதில் ஒரு ஒற்றுப்பிழை கண்டுபிடிச்சி பார்க்க மாட்டியா என்று திட்டு வரான். அதில் அவரோட பத்திரிகையில் ஒரு எழுத்துப்பிழை இருக்குன்னு ஒரு பய சொல்லக்கூடாது. அவ்வளவு கவனமாக ப்ரூஃப் பார்ப்பாங்க. இன்றைக்கி முரசொலியின் மேலாண் இயக்குனராக யார் இருப்பது என்பது உங்களுக்கு தெரியும். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்தினாங்க. அந்த கிரிக்கெட் போட்டி நடந்தபோது அதுக்கு சிறப்பு விருந்தினராக சென்று கலந்து கொண்ட துணை முதல்வர் அவர்கள் அந்த மேடையிலே சொல்கிறார், நான் ஒரு பத்திரிகையோட மேலாண் இயக்குனர், அதனால் எனக்கு இந்த விழாவில் கலந்து கொள்வதில் உரிமை உள்ளது, தகுதி உள்ளது என்று சொல்லிக் கொண்டார். எந்த லட்சணத்தில் இந்த பத்திரிகை நடத்துகிறாங்கன்றது தெரியுது. கலைஞர் கல்லறையில் புரண்டு படுத்திருப்பார். இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு முரசொலி அந்த கட்சி பத்திரிகை எத்தகைய ஒரு தூணாக வேறாக இருந்திருக்கிறது என்பது கட்சியை பற்றி நன்றாக அறிந்தவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் இண்டிகேஷன்னு சொல்கிறேன். இது என்னென்னா, நீங்கள் ஒரு சின்ன எழுத்துப்பிழை அச்சுப்பிழை தானேன்னு கடந்து போயிடலாம். ப்ரூஃப் ரீடிங்கில் ஒரு மிஸ்டேக்குன்னு நீங்கள் கடந்து போகலாம். நீங்கள் முரசொலியில் எழுதுறதுக்கு ஆள் இல்லைம்மா. அவங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கருணாநிதி அலெக்சாண்டர் அவர்களை, ஓய்வு பெற்ற டிஜிபி அலெக்சாண்டர் அவர்களை அழைத்து என்ன பண்ணுவீங்க நீங்கன்னு கேட்கும்போது, சார் நீங்கள் எழுதுறதுலாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். அப்போ அரசின் உளவுத்துறை என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறது? கருணாநிதியின் எழுத்துக்களை மொழிபெயர்த்து அரசு ஆவணங்களில் சேர்க்க வேண்டும், உளவுத்துறை ஆவணங்கள். அப்போ எவ்வளோ முக்கியத்துவமாக இந்த பத்திரிகை அது இருந்திருக்கு. எல்லாத்தையுமே மொழிபெயர்ப்பு பண்ணுவீங்களா? எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பு பண்ணுவாங்க. எங்கே 1-2 சொல்லு. அவர் பாருங்க, அவருக்கு என்ன சந்தோஷம்னா, ஓ நம்ம எழுதுறதா உளவுத்துறை டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்குதா, சூப்பர் பஸ்ஸு. இப்போ நம்ம தமிழ் புலமையை கண்ட வியப்பாங்க. இதை வியப்பாக கேட்குறாரு அவர் முதல் முறையாக. அவருக்கு தெரியும் அந்த உலகத்தில் என்ன பண்ணாங்கன்னு, பட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது அவருக்கு தெரியாது. ஓ மொழிபெயர்ப்பு பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். அப்படிப்பட்ட பத்திரிகை அது. ஒரு இந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறது என்றால், இந்த பத்திரிகைக்கு உங்கள் கட்சியில் இருப்பவர்களுக்கு இவ்வளவுதான் நீங்கள் கொடுக்கும் மரியாதை என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, எதை நோக்கி திமுக போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். தலையில் கட்டி விற்றுருக்காருமா ரோடா முரசொலிய. இது ஒரு உதாரணம். நேற்று நாம் பேசணும், மேயர் பிரியா உள்ளிட்டோர்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னா தலைவர் மேலே பயம் இல்லை. இது தவறு, நடவடிக்கை எடுப்பார்கள் நம் மீது என்று தெரிந்தால் இதை செய்ய மாட்டார்கள். காலம் மாறிவிட்டது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் 60களில் எது வேண்டுமானாலும் நாம் பேசலாம் என்று நினைத்து தான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் தந்தி டிவியில் ஒரு விவாதம், அந்த கிளிப்பு போட்டுருங்க சத்யா. பார்த்து ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கு சார். ஆன்டி எல்லாம் சரியா இருக்கு, ஆன்டி எல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டா முறையா பேசுங்க சார். ஆன்டி எல்லாம் கரெக்ட், நான் சொல்றேன் சார். ஆன்டி இன்கம்பன்சி பத்தி பிரச்சனை இல்லை சார். ஆன்டி எல்லாம் கரெக்டா முறையா திமுகவை தவிர இனிமேல் பெண்களை காப்பாற்ற நாதியே கிடையாதுன்னு முடிவெடுத்து அத்தனை ஆன்டியும் சரியா இருக்காங்க. என்ன பார்த்தீங்களா நீங்கள்? ஆன்டி இன்கம்பன்சியா? அதே தான்ப்பா பார்த்தோம். தொலைக்காட்சி விவாதம், அது நேரலை. அவர் நெறியாளர் பேர் என்ன? ஹரி சொல்கிறாரு, அண்ணே ஜாகிரதை பேசுங்க. தெரியும்பா, என்ன எப்போ பார்த்தாலும் எங்களை பார்த்து ஆன்டி இன்கம்பன்சி எல்லா ஆன்டிகளையும் கரெக்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அது தப்பாக்குப்பா எவனும் புரிஞ்சுக்க போகிறான்ட்டு பெண்கள் பாதுகாப்பில் நாங்கள் தான் முக்கியம், அது பெண்கள் குறித்துன்றதை விளக்கி சொல்கிறாரு. எல்லா ஆண்டியும் நமக்கு தான் ஓட்டு போடும். அவர் திமுகவின் பிரபலமான ஆபாச பேச்சாளர் வெற்றிகொண்டானின் மகன் சூர்யா வெற்றிகொண்டான். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இது திமுக டிஎன்ஏல இருக்குன்ட்டு. நம்ம நேர்காணலில் திரு கல்யாண சுந்தரம் கூட சொல்லியிருக்காரு, திமுக டிஎன்ஏல இருக்குன்னு. அவங்களுக்கு இது ஆபாசம் தெரியல பார்த்தீங்களா? லைவ் சேனல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்,
என்ன ஃப்ரெண்ட்ஸு கூட டாஸ்மாக் பார்ல உட்காந்து பேசினுக்கிறேன் நீ? எல்லா ஆண்டியும் கரெக்டிங் பண்றேன். என்ன ஆன்டி இன்கம் எங்களுக்கு தெரியாத ஆண்டியா? 1000 ரூபாய் கொடுத்தது தானே சார் சொல்றாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் ஏமா பெண்களுக்கு. எதுவா வேணாலும் இருக்கட்டுமா, அவர் என்னமா சொல்றாரு? ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னா இது ஆன்டி, அது ஆண்டி. இல்ல பெண்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்ததன் மூலமா நாங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றாரு. அதை சொல்லுங்க. எல்லா ஏமா எல்லா ஆன்டி கரெக்டிங் பண்ணி வச்சிருக்கோன்ட்டு இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் அவருக்கு மேலே முட்டு கொடுக்குறீங்க. இது எதை நோக்கி போகிறது என்பதை காட்டுகிறது. கட்சி கட்டுப்பாட்டில் இல்லை. கருணாநிதி, நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அந்த 2G ஊழலிலேயே எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தனது கட்சியினர் தயார் இப்போ லைன் கொடுத்துருவார். முரசொலி காலையில் எடுத்து படிச்சிங்கன்னா ஓகே தலைவர் இப்படி சொல்லியிருக்காங்க, இதை 10 பேர் ஊராக பேசுவான். இன்னைக்கு எழுதுறதுக்கு ஆள் இல்லை, முரசொலி இல்லை, பழசெல்லாம் எடுத்து பிரிண்ட் போட்டுருக்கீங்க நீங்கள். அந்த அலட்சியத்தோட நீட்சி தான் டிஆர் பாலுவை பொதுச் செயலாளர்னு போட்டிருக்கு. கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். சரி, சமீபத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது? இந்த கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசியிருப்பாங்க. அது எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறாங்க? அதிமுக நேற்று இங்கே தினமணியில் லேஅவுட் வச்சுருக்காங்க, அது நம்ம போடலாம். தினமணி லேஅவுட் தான் நல்லா கரெக்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் பழனிசாமி என்ன பேசுகிறார், இந்த பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார்ன்றது. மிரட்டி கூட்டணி வைக்கப்பட்டது என்று திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். பாஜகவின் மிரட்டலுக்கு பயந்து இந்த கூட்டணி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேசினார். அதுக்கு வந்து திரு பழனிசாமி அவர்கள் நேற்று டி நகர் கூட்டத்திலேயே பதில் சொல்லியிருக்காரு. இது அன்பால் விளைந்த கூட்டணி, எங்களை ஒன்றும் மிரட்டி கூட்டணி எல்லாம் வைக்கல, நாங்கள் விரும்பி தான் இந்த கூட்டணியில் இணைந்தோம். மிரட்டி கூட்டணி வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது 2011 முதல் மாடியிலே சிபிஐ சோதனைகள் 2G விவகாரத்தில் கலைஞர் டிவியில் நடந்து கொண்டிருக்கிறது. கீழே நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினீர்கள். இன்னும் சொல்ல போனோன்னா இது யதார்த்தம், ஊரறிந்த உண்மை. அது மிரட்டி வைக்கப்பட்ட கூட்டணி தானே. இந்த பாருங்கள் இல்லையோ, உங்களுக்கு இந்த கடந்த கால வரலாறு ஒன்றை சொல்கிறேன். மத்தியிலே ஆளும் கட்சி பிராந்திய கட்சிகளை மிரட்டி கூட்டணி வைப்பது காலம் காலமாக நடந்து கொண்டிருப்பது. காங்கிரஸ் கட்சி இதை ஆண்டு கொண்டிருந்த வரையில் காங்கிரஸ் கட்சி இதை செய்து கொண்டிருந்தது. தந்தை ராஜசேகர ரெட்டி இறந்து விடுகிறார். ஜெகன்மோகன் ரெட்டி நான் சிஎம் ஆகணுன்றாரு. டேடிக்கு அப்புறம் சன்னுன்றதான் இந்தியாவோட நாம ஆகிறாரு. அவங்க காங்கிரஸில் நீ என்ன சின்ன பையன், உனக்கு போய் எப்படி நாங்கள் இது பண்ண முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே தமிழகத்தில் ஆளுநராக இருந்த ரோசையாவை முதல்வராக்குகிறார்கள். அவர் தேவல பஸ்ஸு என்று தனியாக பிரிந்து சென்று ஒய்எஸ்ஆர் கட்சி ஏதோ ஒன்று ஒய்எஸ்ஆர் கட்சி தொடங்குகிறார். காங்கிரஸ் கட்சி அவர் தந்தை மீது சொத்து குவிப்பு வழக்கு போட்டு அந்த வழக்கில் ஜெகன்மோகனை கைது செய்து உள்ளே வைத்தது.